எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஸ்காருடைய அந்த டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மறுபடியும் முணுமுணுக்கப்படுகிறார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில் அவரை எந்த அளவுக்கு மோசமாக திட்டி தீக்கணுமோ, அவர் மேலே பழிய சுமத்தணுமோ எல்லாம் சுமத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அவருடைய ஹேட்டர்ஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வச்சு செஞ்சாங்க. ஸோ அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓய்வு எடுக்க போனார். அதே சமயத்தில் அவர் இசைத்துறையில் தான் இருக்கிறார். அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க அடுத்தது அவரை திட்டி அவரை காயப்படுத்தி பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இசைத்துறையை விட்டே அவர் போயிட்டார், இனி இசையமைக்கவே மாட்டார், அவர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் போய் உட்காந்துமா டியூன் வாங்கினோமாலாம் வந்துட முடியாது. ஆனால் ராஜாவை சொல்லுவாங்க. ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 50 படம் இசை பண்ணார், ஒரு நாளைக்கு 1000 படம் மியூசிக் பண்ணார், எல்லா படங்களும் ஹிட் பாடல் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தருடைய போக்குன்னு ஒன்று இருக்குது. இளையராஜாவுடைய போக்குக்கு ஏஆர் ரஹ்மான் வர முடியாது, ஏஆர் ரஹ்மானுடைய போக்குக்கு இளையராஜா வர முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி, தனி ஸ்டைல், தனி ஒர்க்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதிக சுமைகளை ஏஆர் ரஹ்மான் எப்பயும் ஏற்றுக்கிறது கிடையாது. எனக்கு இன்றைக்கே பாட்டை கொடுக்கணும், இந்த வாரமே பாட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட முடியாது. அவர் கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். ஸோ அந்த டைமை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செட் ஆகாமல் போன படம் தான் சூர்யாவுடைய ஒரு படம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தை. ஸோ அதுதானே விஷயமே தவிர அந்த படத்தை அவரை விட்டு விலகினதுக்கு மற்றபடி இசைத்துறையை விட்டு அவர் விலகி எங்கேயும் போயிடல. அவர் இந்த இசையில் தான் இருக்கிறார். பல ஹிந்தி படங்களுக்கு, பல தமிழ் படம், பல ஹாலிவுட் மூவிகள், அரபு படங்களுக்கே கூட இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நேற்று முந்தானாலும் அவரை கூப்பிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இசை பல்கலைக்கழகத்துக்கு கௌரவ தலைவராக அவரை போட்டிருக்கிறாங்க. அது கூட இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலக இசைக்கே தலைவர் ஏஆர் ரஹ்மான்ங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அவர் இந்த 5 ஆண்டுக்கு கௌரவ தலைவராக அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் இருப்பார். ஸோ அந்த பொறுப்பை அவர் ஏற்றுட்டு இருக்கிற சமீபத்தில் இதோட இன்னொரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, இறையோனே ரஹ்மானே அப்படிங்கிற கோட் லைஃப், அதாவது ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படத்துக்காக அவருக்கு சமீபத்தில் ஒரு ஹாலிவுட் விருதெல்லாம் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதையும் தாண்டி ஆஸ்காரோடைய அந்நிய பாடல்கள் வரிசையில் இந்த இறையோனே ரஹ்மானுங்கிற பாடலும் 80 பாடல்களோட இவருடைய பாடல்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பாட்டுக்காக ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கிறதுக்கு. அதுக்கு முன்னோட்டமாக அவங்க எதையெல்லாம் பார்ப்பாங்கன்னா, இப்போ சமீபத்தில் கௌரவ தலைவராக லண்டனில் இசை பல்கழகத்தில் அவரை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இது ஒரு காரணமாக எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி ஹாலிவுட்டே பார்த்தீங்கன்னா ரஹ்மானுக்கு ஒரு விருது கொடுத்துருக்கு. ஸோ இதையெல்லாம் கணக்கில் வச்சு நிச்சயமாக இறைவனே ரஹ்மானை பாட்டுக்கு அவர் ஆஸ்கார் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இறைவன் நாடினால் நடக்கும் நிச்சயமாக. ஸோ நம்மளும் இறைவனை பிரார்த்திப்போம். நம்ம தமிழனுக்கு உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கும் அது பெருமையான விஷயந்தான். ஸோ குடும்ப சிக்கல்கள்லாம் நீங்கி இருக்கும் நம்புவோம். அவர் தன்னுடைய மனைவியோட பழையபடி, பிள்ளைகளோட பழையபடி சந்தோஷமாக பேச தொடங்கியிருக்கலாம். ஏன்னா இந்த நிலவரம் நமக்கு என்னங்கிறது தெரியாது. எதையாவது வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி அவரை பற்றினா தப்பாக பேசிட்டாங்க எல்லாருமே. அதுக்குண்டான ஒரு வருத்தத்தை அவங்க நிச்சயமாக அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இறைவன் நாடினால் ரஹ்மானுக்கு மறுபடியும் ஆஸ்கார் விருது கிடைக்கும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.